பட்டியலினத்தவர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை மீரா மிதுனை கைது செய்ய மத்திய குற்றப்பிரிவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. பிடிவாரண்ட் பிறப்பித்தும் 3 ஆண்டுகளாக டெல்லியில் தலைமறைவாக இருந்த மீரா மிதுனுக்கு மீண்டும் செக் வைக்க உத்தரவிடப்பட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? மாடல் அழகியாக கெரியரை தொடங்கி சூப்பர் மாடல் என தனக்குத்தானே பெயர் சூட்டிக்கொண்டு சர்ச்சைகளை கிளப்பி வந்தவர் நடிகை மீரா மிதுன். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று தனது முழு சுயரூபத்தையும் காட்டியவர். அங்கேயும் பல குண்டுகளை வீசி தூக்கி வெளியே வீசப்பட்டார். அதையெல்லாம் கண்டுகொள்ளாத மீரா மிதுன் வெறும் சர்ச்சை கருத்துக்களை மட்டுமே பேசி சம்பவம் செய்து வந்தார். ஜெயலலிதா அம்மா மறைவிற்கு பின் மத்திய அரசு தன்னைத்தான் முதலமைச்சராக பொறுப்பேற்க வற்புறுத்தியதாகவும் பேசி புயலை கிளப்பியிருந்தார். ஏன்னா நான் என்னைக்குமே மக்களுக்காக போராடி இருக்கேன். நான் பண்ண தப்பு. ஜெயலலிதா அம்மா இறந்த உடனே என்ன பொசிஷன்ல உட்கார சொன்னாங்க சென்ட்ரல். நான் நிறைய பெரிய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பீப்புளோட இருக்கணும், பீப்புளோட கனெக்டடா இருக்கணும், சும்மா ஒரு பாக்ஸ்குள்ள செக்ரிகேட் ஆகக்கூடாதுன்னு நான் அதே பார்ட்டியில இருந்த ஒருத்தனை ரெப்ரசென்ட் பண்ணி உட்கார வச்சேன். அவனும் எனக்கு கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். இந்த உண்மையெல்லாம் யாருமே டினை பண்ண முடியாது. இவனுங்க எல்லாரும் இவனுங்களே வாய திறந்து உண்மையை சொல்றதுக்கு நான் வெயிட் பண்றேன். பட் மக்களுக்கு தெரியணும் இல்லையா, பேக் எண்ட்ல என்ன நடந்துச்சுங்கிறது மக்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சாகணும். அதன் பின்னர் 8 தோட்டாக்கள், தானா சேர்ந்த கூட்டம் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து கெத்து காட்ட ஆரம்பித்தார். ஆனால் அதுவும் வெத்தாகத்தான் போனது. சினிமா துறையில் பட்டியலினத்தவர்களின் முன்னேற்றம் குறித்து அவதூறாக பேசி தனது சோசியல் மீடியா பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு சர்ச்சையை கிளப்பினார். அது தொடர்பாக நடிகை மீரா மிதுன் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது நண்பர் ஷாம் அபிஷேக் மீதும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து 2021ஆம் ஆண்டு ஆகஸ்டில் இருவரையும் கைது செய்தனர். பின்னர் இருவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாத மீரா மிதுனுக்கு எதிராக 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த தனிப்படையும் அமைக்கப்பட்டது. அதனால் தான் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம், போதுமுடா சாமி என அவர் தப்பியோடி தலைமறைவானார். அதனால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமறைவாக இருந்து வந்த மீரா மிதுனை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அந்த வழக்கில் வாரண்டை நிறைவேற்றாத போலீசாரின் நடவடிக்கைக்கு நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருந்தது. அப்போதுதான் அவர் டெல்லி நகர வீதிகளில் சுற்றித் திரிவதாக தகவல் கசிந்தது. இதற்கிடையே மீராவை கண்டுபிடித்து தரக்கோரி அவரது தாய் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன் விசாரணைக்கு வந்தபோது டெல்லி போலீசாரால் பிடிக்கப்பட்ட மீரா மிதுன் அங்குள்ள அரசு காப்பகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி டெல்லி காப்பகத்தில் உள்ள மீரா மிதுனை கைது செய்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆஜர்படுத்தும்படி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். இதனால் விரைவில் மீரா மிதுன் தமிழ்நாடு போலீசாரால் கைது செய்து அழைத்து வரப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விசாரணைக்கு பின்னர் மீரா மிதுனின் சர்ச்சை பேச்சுக்களுக்கும் சவால்களுக்கும் எண்டு கார்டு போடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.